Hello students, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். காலாண்டு பொதுத் தேர்விற்கு நீங்க படிக்க வேண்டிய வினாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு காலாண்டு பொதுத் தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் மாசத்துல நடக்கிறதுனால செப்டம்பர் வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் சிலபஸ்ல இருக்கோ அதுதான் உங்களுக்கு போர்ஷனு. ஸோ அப்போ தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ அப்போ ஆகஸ்ட் வரைக்கும் தான். அக்டோபருங்கிறது வந்து உங்களுக்கு செகண்ட் மிட் டர்முக்கான போர்ஷனு. ஸோ அது கிடையாது இதில். ஸோ அப்போ குவார்டர்லிக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 யூனிட் தான் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் குவார்டர்லி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் வேணும்னா 4 யூனிட்ல இருந்து கொஸ்டின் எடுக்கலாம். ஸோ நான் அதுக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஏன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாலுமே உங்க எக்ஸாமுக்கு நான் சொல்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்தது, மிட் டர்ம் எக்ஸாம்லாம் வந்துருந்துச்சு, ஸோ குவார்டர்லி எக்ஸாம்லையும் வருது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது வரைக்குமே நம்ம சொல்ற கொஸ்டின் எதுவுமே வராமல் இருந்தது கிடையாது. அது குவார்டர்லியா இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாமா இருந்தாலும் சரி, டெஃபினெட்லி நம்ம சொன்னதுல இருந்து தான் 95% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவை குவார்டர்லி எக்ஸாமுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்க பாத்துக்கங்க. இந்த புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரக்டா வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் யூனிட் வைஸ். ஸோ தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய இன்னொரு சேனல் கல்வி மினி 2.0 சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இனிமேல் அந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் வரும். ஸோ ப்ளீஸ் எனக்காக அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இயல் 1ல பலவுள் தெரிக. ஸோ நீங்க குவார்டர்லி எக்ஸாமுக்குலாம் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குல்ல, மாடல் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வேற ஸ்கூல்ல நடந்ததெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இதே லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்னா அதுக்கு முன்னாடி வருஷத்தில் உள்ள கொஸ்டின் பேப்பரை மாடலா ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இந்த தடவை அப்படி பண்ண முடியாது. ஏன்னா புக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய லெசன்ஸ்லாம் மாத்திருக்காங்க, கொஸ்டின்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறப்ப நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து படிக்க முடியாது. அப்ப இந்த வருஷத்துக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆல் சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இயல் 1ல குருவினா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஒரு நிமிஷம். ஸோ குருவினா பார்த்தீங்க அப்படின்னா தமிழர் வளர்த்த அழகுக்கலை நூல்கள் பற்றி சிறு குறிப்பு அறிக. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதெல்லாம் லாஸ்ட் இயர் புக்லேயுமே இருந்துச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க. ஸோ இந்த 3 கொஸ்டினும் வந்து குருவினால ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதே இலக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடித்தால் தரலாம், முடிந்தால் தரலாம், இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை எழுதுக. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சிறுவினா பாத்தீங்க அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. ஸோ இது இந்த தடவை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஏங்கலி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இது போன தடவை புக்லேயுமே இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இது ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுகளுடன் நிறுவுக. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று மற்றும் சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. இதுவுமே பழைய புக்ல இருந்தது தான் இது எல்லாமே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழின் சீரிழமை திறம் இயந்து பாட கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியவற்றும் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. ஸோ இந்த 3 வினாக்களும் நெடுவினால ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவார்டர்லி எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க எழுத வேண்டிய நெடுவினா இயல் 1ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். அது செய்யுள் உரைநடை எதுவா இருந்தாலும். ஏன்னா வந்து மொத்தமே 3 யூனிட்டுங்கிறனால டெஃபினெட்லி இந்த யூனிட்ல இருந்து கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்படியே புக்குக்கு பின்னாடி உள்ளதுல தமிழாக்கம் பார்த்துக்கோங்க. தமிழாக்கம் வந்து கேட்பாங்க கம்பல்சரி, அது பார்த்துக்கோங்க. நயம் பாராட்டுதல் கம்பல்சரி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி வர புக்குக்கு பின்னாடி உள்ளது வந்து ஒரு நிமிஷம் இந்த கலை சொற்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கலை சொற்கள்னு சொல்லி இலக்கணத்தில் 2 மார்க்ல ஏதாவது 2 கொடுத்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது இயல் 2 பெய்யன பெய்யும் மழை. ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் புக் பேக்கில். ஒரு நிமிஷம். ஸோ அகைன் சொல்கிறேன், தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கல்வி மினி 2.0 சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இதில் இலக்கணத்தை பொறுத்தவரை உயர்த்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்களை அமைக்க ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அடுத்தது பலவுள் தெரிகளில் 1 வேர்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. குருவினா பொறுத்தவரை கீழ திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக. போன தடவையுமே இந்த கொஸ்டின் இருந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனநிறை
பிரித்து புணர்ச்சி விதி தருக. இதுவும் போன தடவை இருந்த கொஸ்டின் தான். இந்தோ சாரசாணி கட்டிடக்கலை குறிப்பு வரைகை இது இந்த தடவை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நகரம் பட்டை திட்டி வெள்ளை வைரமாயிருந்து விளக்கம் தருக. இந்த எல் நீங்கள் 4 கொஸ்டினுமே படிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. 4மே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஐ எம் ஷுவர், நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம்லேயே இந்த 4ல இருந்து ஒன்று கம்பல்சரி வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது சிறுவினா பார்த்தீங்க அப்படின்னா, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். இதுவுமே போன தடவை போன புக்ல இருந்த கொஸ்டின் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து நிற்பதை குறிப்பிட்டுக. அந்த கொஸ்டின் சென்னை அறிவின் நகரம் என்பதனை சான்றுடன் விளக்குக. ஸோ இந்த 3 சிறுவினாவும் பார்த்துக்கோங்க. இந்த 3 சிறுவினாவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஷுவரா பப்ளிக் எக்ஸாம்லேயே இந்த தடவை இதுல இருந்து ஒன்று வரும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நெடுவினா பொறுத்தளவில் நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை தொகுத்தெழுதுக. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்களை விவரிக்க. இது 2 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கோங்க. இது 2மே ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ அது முடிஞ்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இல்லாட்டி அது அவ்வளோ தேவையில்லை. குவார்டர்லி பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பார்க்கலாமே தவிர பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கல அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த 2ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்கணத்தில் கேட்பாங்க. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. தலை தலை, கலை கலை, அலை அலை. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. விளை விளை விளை. கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததால் தானியங்களின் விலை குறையாமல் இருக்க ஏற்றுமதி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விளைவதாக அரசு அறிவித்துள்ளது. ஸோ இது பார்த்துக்கோங்க. அப்புறம் எப்பவும் போல நயம் பாராட்டுதுங்க, பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சொற்களை கொண்டு இரு தொடர் அமைக்கிறது. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வேற என்னென்ன இம்பார்ட்டண்ட்டு, கலைச்சொற்கள் எப்பவும் போல பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து திருக்குறளை பொறுத்தவரை அணி கம்பல்சரி பார்த்துக்கோங்க. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குருவினாவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எது. ஸோ அடுத்தது ஞானத்தின் பெரியது எது. ஸோ அந்த கொஸ்டின் சினத்தை ஏன் காக்க வேண்டும். இது 3ம் பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அன்பும் மரடும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதில் வந்துள்ள அணி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சினத்தினால் வரும் கேடு எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது, குரல் வழி விளக்குக. ஸோ இந்த 3 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெடுவினா வந்து செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாழ்வின் துணைகோள் நின்று நிறுவுக. ஸோ இந்த கொஸ்டின் 2மே படிச்சுக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் வந்து இது வரைக்கும் நிறைய தடவை பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி குவார்டர்லி எக்ஸாம்லையும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செய் நன்றி அறிதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இயல் 3 சுற்றத்தார் கண்ணே உல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய வினாக்கள் புக் பேக் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது இப்போ வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோடைய பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன் டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இயல் 3 பாருங்கள். உங்களுக்கு இலக்கணத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கார்புள்ளி இடாமல் எழுதலுக்கு ஏற்படும் அந்த கொஸ்டின். பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. திருச்செல்வன் திருவளர் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது, அதற்கான இலக்கண விதி யாது, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது குருவினா பொறுத்தளவு புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை, இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார், இதெல்லாம் பார்த்துங்க. முடிஞ்சால் 2வது கொஸ்டின் பாருங்க, இல்லாட்டி வேண்டாம். மற்ற 3 வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது சிறுவினாவை பொறுத்தவரை பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. மிக மிக முக்கியமான ஒரு வினா, நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டது. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பேன், ஏங்குறி நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஸோ அது இது 2லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நிச்சயமாக உங்கள் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது மனந்தகம் விளக்குக. இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி புக் இன்சைட் இருந்துச்சு. ஸோ இது இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்துங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை, பார்த்துக்கோங்க. ஸோ நெடுவினா பொறுத்தவரை குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், பார்த்துக்கோங்க. பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பேர் உயிரிழந்த உறவினரை உரிமைதாகும் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மை. ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் யூனிட் 3வது யூனிட் இந்த 2 யூனிட்லேருந்தே ஒன்று கம்பல்சரி பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்களாக்குக. ஸோ இந்த கொஷின். ஸோ இது சம்டைம்ஸ் கேட்குறாங்க, பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்புறம் கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு.
படிவம்லாம் உங்களுக்கு அவ்வளோவா கேட்குறது கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் சொல்கிறேன், சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 4th யூனிட்டும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், சிலபஸில் உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்களான்னு. நான் வேணா அதையும் சேர்த்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு கவர்மெண்ட் சிலபஸ் படி 3 யூனிட் தான் குவார்டர்லி எக்ஸாமுக்குனால 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நயம் பாராட்டுதல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான PDF எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.